வெல்கம் டு அல்காரிதம். நீங்களும் ஆகலாம் கணித மேதை. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாயிண்ட்ஸ் அண்ட் லைன்ஸ். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கோலினியர் பாயிண்ட். என்னென்ன டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆல் த பாயிண்ட்ஸ் ஆர் ஆன் அ லைன் we call such points as collinear points. அதாவது ஒரே லைனில் நிறையா பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட்டை வந்து கோலினியர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். தமிழில் ஒரே கோட்டில் அமைந்த புள்ளிகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது ஏ, இங்கே பி இருக்குது. இதை நம்ம கோலினியர் பாயிண்ட்டுன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா இந்த ஒரு கோட்டில் இந்த ரெண்டு புள்ளியும் அமையலை. இந்த மாதிரி ஒரே லைனில் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கோலினியர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பெர்பெண்டிகுலர் லைன். பெர்பெண்டிகுலர்னா செங்குத்து கோடு. இப்போ L2ங்கிற இங்கே L2ன்ற கோடு லைனுக்கு L1ன்ற லைன் பெர்பெண்டிகுலராக இருக்குது. அதே சமயம் L1ன்ற லைனுக்கும் L2ன்ற லைன் பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக உள்ளது. இப்போ டெஃபினிஷன் பார்க்கலாம். டூ லைன்ஸ் இன்டர்செக்ட் அட் ரைட் ஆங்கிள்ஸ் we call them as perpendicular lines. டூ லைன்ஸ் வந்து மீட் பண்ணும்போது 90 டிகிரி ஆங்கிள் மேக் பண்ணிச்சுன்னா அது பெர்பெண்டிகுலர் லைன். இது ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். L2க்கு L1 பெர்பெண்டிகுலர், L1க்கு L2 பெர்பெண்டிகுலர். நெக்ஸ்ட்டு கன்கரண்ட் லைன்ஸ். டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மெனி லைன்ஸ் இன்டர்செக்ட் அட் அ சிங்கிள் பாயிண்ட் we call that point P as a point of concurrency. The line are called concurrent line. இப்போ மெனி லைன்ஸ் வந்து ஒரே பாயிண்டில் மீட் பண்ணிச்சுன்னா இந்த பாயிண்ட்டை வந்து பாயிண்ட் ஆஃப் கன்குரன்சின்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட்டை பாயிண்ட் ஆஃப் கன்குரன்சி. இந்த லைன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவோம்? இந்த லைன்ஸ் எல்லாம் கன்குரண்ட் லைன்ஸ்ன்னு சொல்லுவோம். இது மாதிரி ஒரே பாயிண்டில் தான் மெனி லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகணும். இதே வந்து மெனி லைன்ஸ் இப்படி இந்த ரெண்டு இங்கே இன்டர்செக்ட் ஆகிட்டு இங்கே ஒரு பாயிண்ட்டு, திருப்பியும் இங்கே இன்னொரு லைன் வந்து இந்த டூ லைன்ஸும் இன்டர்செக்ட் ஆகுது. ஆனால் நிறையா பாயிண்ட்ஸ் இது மாதிரி உண்டாக்குச்சு அப்படின்னா இதை வந்து கன்குரண்ட் லைன்ஸுன்னு சொல்ல மாட்டோம். இப்போ 3 டைப்ஸாக பார்த்துருக்கோம். கோலினியர் பாயிண்ட், பெர்பெண்டிகுலர் லைன், நெக்ஸ்ட் வந்து இப்போ கன்குரண்ட் லைன் அண்ட் பாயிண்ட் ஆஃப் கன்குரன்சி. நெக்ஸ்ட்டு இதுக்கான எக்ஸசைஸ் பார்க்கலாம். Exercise 4.3. Observe the diagram and fill in the blanks. நமக்கு இங்கே டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. AOB அப்படின்ற ஒரு லைன், நெக்ஸ்ட்டு ஓசின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. AOB 3 பாயிண்ட்டும் ஒரே லைனில் இருக்குது. இப்போ நமக்கான கொஷின்ஸ் ரீட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு AO and B are dash points. AOB ஒரே லைனில் இருக்கிறனால அது என்னன்னு நம்ம சொல்வோம்? கோலினியர் பாயிண்ட். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். AO and C are dash points. AOC இது ஒரே லைனில் வரல, இப்படி டேர்ன் ஆகிருக்கு. அதனால் இது என்னன்னு சொல்லுவோம்? நான் கோலினியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். non-collinear. A, B and C are dash points. A இங்கே இருக்குது, B இங்கே இருக்குது. AB ஒரே லைனில் இருக்குது, ஆனால் C வந்து வேறு இடத்துல இருக்குது. ஸோ இது என்னன்னு சொல்லுவோம்? நான் கோலினியர். Fourth one, dash is the point of concurrency. பாயிண்ட் ஆஃப் கன்குரன்சினா என்னன்னு சொல்லுவோம்? நம்ம எல்லா பாயிண்ட்ஸு வந்து மீட் பண்ணக்கூடிய இடத்த தான் வந்து, எல்லா லைன்ஸு வந்து மீட் பண்ணக்கூடிய இடத்த தான் வந்து பாயிண்ட் ஆஃப் கன்குரன்சின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு 2 லைன்ஸ் இருக்குது. ஏபின்னு ஒரு லைன்,
நெக்ஸ்ட்டு ஓசின்னு ஒரு லைன். ரெண்டு எங்கே மீட் பண்ணிக்குது? ஓன்ற பாயிண்டில் மீட் பண்ணிக்குது. அப்போ பாயிண்ட் ஆஃப் கன்குரன்சி ஓ. நெக்ஸ்ட்டு செகண்ட், ட்ரா எனி லைன் அண்ட் மார்க் எனி 3 points that are collinear. இப்போ நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும். 3 பாயிண்ட்ஸ் வந்து கோலினியர் பாயிண்ட்ஸ் வர்ற மாதிரி நம்ம ட்ரா பண்ணணும். இப்போ நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். 3 பாயிண்ட்ஸ் ஏ பி சிங்கிற 3 பாயிண்ட்ஸ் வந்து வச்சுருக்கோம். இந்த 3 பாயிண்ட்ஸுமே இதே லைனில் இருக்கனால இந்த பாயிண்ட்ஸை வந்து கோலினியர் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு தேர்டு சம். ட்ரா எனி லைன் அண்ட் மார்க் எனி 4 பாயிண்ட்ஸ் தட் ஆர் நாட் கோலினியர். இப்போ நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். 4 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அது வந்து கோலினியர் பாயிண்ட்ஸாக வராத மாதிரி நம்ம ட்ரா பண்ண போகிறோம். நம்ம இப்போ ஒரு லைன் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 4 பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இங்கே பாயிண்ட் ஏ பி சி நான் கோலினியர் அப்படின்றனால ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து அவுட்டிங்கில் இருக்கணும். 3 பாயிண்ட் வந்து ஒரு லைனில், ஒரு பாயிண்ட் வந்து இந்த லைனில் இல்லாமல் வெளியில் இருந்துச்சுன்னா இது என்ன? நான் கோலினியர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கிடைமட்ட கோட்லேயும் ஸ்ட்ரைட் லைன்லேயும் வரையலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பர்பெண்டிகுலர் லைன்ஸ்லேயும் வரையலாம். ஏ பி சி 3 பாயிண்ட் ஒரு லைனில் இருக்குது. டின்ற பாயிண்ட் மட்டும் வேறு பக்கம் இருக்குது. இதெல்லாம் இந்த 4 பாயிண்ட்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நான் கோலினியர் பாயிண்ட். Fourth one, draw any 3 lines to have point of concurrency. Point of concurrency வர மாதிரி 3 lines வச்சு வரைய சொல்லியிருக்காங்க. Point of concurrency என்ன? 3 lines வந்து ஒரே பாயிண்டில் மீட் பண்ணும் இல்லையா? அந்த பாயிண்ட்டை தான் நம்ம வந்து பாயிண்ட் ஆஃப் கன்குரன்சின்னு சொல்லுவோம். இப்போ ட்ரா பண்ணலாமா? இப்போ நம்ம 3 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த பாயிண்ட் தான் வந்து பாயிண்ட் ஆஃப் கன்குரன்சி. ஓன் நேம் வச்சுக்கலாம். 3 லைன்ஸ் போட்டிருக்கோம். 3 லைன்ஸ் தானே கொஷின் கேட்டிருந்தாங்க. அப்போ 3 லைன்ஸு. லைனுக்கு L1 L2 L3ன்ற 3 லைன்ஸ் இப்போ நம்ம ட்ரா பண்ணியாச்சு. பாயிண்ட் ஆஃப் கன்குரன்சி. Next, fifth sum, draw any 3 lines that are not concurrent. Find the number of points of intersection. இப்போ சேம் 3 lines நம்ம எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஆனால் பாயிண்ட் ஆஃப் கன்குரண்ட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3 லைன்ஸும் வேறு வேறு டைரக்ஷனில் போகிற மாதிரி வரைஞ்சிட்டு அந்த எவ்வளோ பாயிண்டில் வந்து 3 லைன்ஸும் இன்டர்செக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம கவுண்ட் பண்ணி எழுத போகிறோம். இப்போ 3 லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த லைனுக்கு வந்து L1 அப்படின்னு நேம் வச்சுக்கலாம். L1ன்ற ஒரு லைன், நெக்ஸ்ட்டு L2ன்ற ஒரு லைன், நெக்ஸ்ட்டு L3ன்ற ஒரு லைன். 3 லைன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். எத்தனை பாயிண்டில் மீட் பண்ணுது? 1 2 3 பாயிண்டில் மீட் பண்ணுது. நம்ம எந்த மாதிரி வேணாலும் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இதே லைனை இங்கே மீட் பண்ணுற மாதிரி வரைஞ்சிக்கலாம். இல்லை இந்த லைனை இங்கிட்டு மீட் பண்ணுற மாதிரி எப்படி வேணாலும் நமக்கு தகுந்த மாதிரி 3 லைன்ஸை நம்ம எப்படி வேணாலும் மேக் பண்ணிக்கலாம். L1 L2 L3 3 லைன்ஸும் நம்ம 3 பாயிண்டில் மீட் பண்ணுற மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா? 3 லைன்ஸில் இப்படி ஒரு லைனு இப்படி வந்துட்டு இப்படி வர மாதிரி நீங்கள் இந்த 3 லைன்ஸை வச்சு எப்படி வேணாலும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்படி போட்டிங்கன்னா 2 பாயிண்டில் வந்து இன்டர்செக்ட் ஆகும். நம்ம இந்த மாதிரி போட்டனால 3 பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது. L1 L2 L3 3 லைன்ஸ் நம்ம எப்படி வேணுமோ ட்ரா பண்ணிக்கலாம்.
Next, objective type question. A set of collinear points in the figure are. Collinear points na ஒரே லைனில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் வந்து நம்ம கோலினியர் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஏபிசி 3 பாயிண்ட், ஏ இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது. இது கோலினியர் பாயிண்ட்டா? இல்லை. நெக்ஸ்ட்டு ஏஎஃப்சி, இது கோலினியர் பாயிண்ட்டா? ஆமாம், ஏன்னா ஒரே லைனில் இந்த 3 பாயிண்ட்டும் இருக்குது. அதனால் இது என்னன்னு சொல்லலாம்? கோலினியர் பாயிண்ட்னு சொல்லலாம். பி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், எ செட் ஆஃப் நான் கோலினியர் பாயிண்ட்ஸ் இன் த ஃபிகர் ஆர். எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரே லைனில் இருக்காத புள்ளிகள். ஏஎஃப்சி, ஏஎஃப்சி இது கோலினியர் பாயிண்ட், ஒரே லைனில் இருக்கக்கூடிய புள்ளிகள், பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பிஎஃப்டி, பிஎஃப்டி இதுவும் ஒரே லைனில் இந்த 3 பாயிண்ட்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இஎஃப்ஜி, இஎஃப்ஜியும் ஒரே லைனில் 3 பாயிண்ட்ஸும் இருக்குது. ஸோ இது மூணுமே கோலினியர் பாயிண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட்டு ஏடிசி, ஏ இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது. மூணுமே வித்தியாசமான இடத்துல இருக்குது. ஸோ இது என்னன்னு சொல்வோம்? நான் கோலினியர் பாயிண்ட்ஸ். டி த ஆன்சர். நெக்ஸ்ட்டு, எ பாயிண்ட் ஆஃப் கன்குரன்சி இன் த ஃபிகர் இஸ். பாயிண்ட் ஆஃப் கன்குரன்சினா எதை சொல்வோம்? 3 லைன்ஸ் இல்லை 4 லைன்ஸ் வந்து மீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்டை தான் வந்து பாயிண்ட் ஆஃப் கன்குரன்சின்னு சொல்லுவோம். இப்போ 3 லைன்ஸ் எங்கெங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு லைன் இருக்குது, இங்கே ஒரு லைன் இருக்குது, இங்கே ஒரு லைன், 3 லைன் இருக்குது. மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டு எஃப். அப்போ நமக்கான ஆன்சர் பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கோலினியர் பாயிண்ட்டு, நான் கோலினியர் பாயிண்ட்டு, பாயிண்ட் ஆஃப் கன்குரன்சி பற்றி பார்த்தோம். 4.3 எக்ஸசைஸும் பார்த்தோம். நாளைக்கு எக்ஸசைஸ் 4.4 பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.